தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/9/2023 வியாழக்கிழமை. இன்றைக்கு பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்று அமாவாசை. அறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் படமாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தேங்காய் உடைப்பது எப்படி. கோயிலுக்கு போகிறோம், தேங்காய் உடைக்கிற போது சில சமயங்களில் சரிபாதியாக உடையும், சில சமயங்களில் குறுக்கால் உடஞ்சிரும், சில சமயங்களில் சில்லுச்சில்லாக விழுந்துடும். எதுக்காக இப்படி உடைச்சா என்ன நடக்குங்கிறத பற்றி ஒரு சில கருத்து. பொதுவாக தேங்காமல் இருப்பதற்கு தான் தேங்காய் உடைக்கிறோம். சூரத்தேங்காய்னு சொல்கிறோம். பிள்ளையார் சன்னதியில் பாஸ் ஆகணும்னு 108 தேங்காய் உடைப்பாங்க. இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு 51 தேங்காய் உடைப்பாங்க. தேங்காயின்னு பேரே தேங்காமல் இருப்பதற்காக உரிய காய். அதனால தான் நம்ம கல்யாணக்கார வீட்டில் கூட தாம்பூல பையில் தேங்காய் போட்டு கொடுக்குறோம். தேங்காய் போட்டு திருப்பூட்டி முடித்த உடனே, அதாவது கல்யாணத்தில் தாலி கட்டினோன்னு கொடுத்துருவாங்க. இனிமேல் நீ தேங்கி இருக்க வேண்டாம், உன்னுடைய வீட்டுக்கு போகலாம், இனி உனக்கு இங்கு வேலை இல்லை, இனி அந்த தம்பதியர்களுக்குத்தான் வேலை என்ற அடிப்படையில் வாயினால் போன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காயை பைக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்க தேங்காயை. அந்த தேங்காயை உடைக்கிற போது சமமாக உடைஞ்சிச்சின்னா செல்வம் உயரும், செல்வநிலை நல்லாயிருக்கும், நினச்சது நடக்கும். அதே நேரத்தில் 1/3 பங்கு உடஞ்சிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். சரி, ஓடு தனியாக கலண்டு போச்சுன்னா துன்ப நிலை வந்துவிடும்னு அர்த்தம். ஓடு தனியாக தேங்காய் தனியாக போணுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு துயரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். குறுக்கு வாட்டில் தேங்காய் உடஞ்சிச்சு அப்படின்னா குடும்பத்தில் யாருக்கேனும் ஆரோக்கிய தொல்லை வரும்னு அர்த்தம். அப்படி இருந்தால் உடனே வேறு ஒரு தேங்காய் வாங்கி அங்கே அர்ச்சனை செஞ்சுருவாங்க. வெளியிலே விற்கிற தேங்காய் வாங்குவாங்க. ஆக தேங்காய் நீள வாட்டில் உடஞ்சிச்சின்னா உறவினர்களுக்குள்ள பகை வரப்போகுதுன்னு அர்த்தம். தனியாக சில்லுச்சில்லாக உடஞ்சி போச்சுன்னா ஏராளமான பிரச்சனை எதிர்கொள்ள போறீங்கன்னு அர்த்தம். ஆக தேங்காய் உடைப்பதிலே கூட இவ்வளவு சில தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாம் உடைக்கின்ற தேங்காய் சமமாக உடைந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், நினைத்ததும் நடக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே வருகின்ற அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய ராசியில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். விரையாதிபதி வக்ரம் பெற்றால் விரயத்திற்கேற்ற லாபம் உண்டு. இன்று நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் பணத்தை கையில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்துவிடும். தொழில் முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே குரு ராகு. விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் என்றாலும் வீண் விரயமாக இருக்காது. ஆனால் பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அயல்நாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளிக்கும் சூழல் கூட உண்டு. 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருப்பதால் வெளிநாட்டு முயற்சியில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும், கவனம் தேவை. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. அமைதி ஏற்படுவதற்கு ஆலயங்களை நோக்கியும் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். பொதுவாக இன்று அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டாலே உங்களுடைய முன்னேற்ற தடைகள் அகலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராளாக இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் இன்று விரும்பி வந்து சேரப்போகின்றன. தொழிலில் நல்ல முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்டதூர பயணங்கள், அதாவது நீங்கள் கேட்ட இடத்தை காட்டிலும் வேறு இடங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரனோடு சூரியன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி அதிகரிக்கும். சமூக சேவையில் ஈடுபட்டு புகழ் பெறப் போகின்றீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கலாம். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. ஒரு வேலையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். ஆனால் குழந்தைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். மனக்கவலைகளும் கூடுதலாக இருக்கும். யாரிடமேனும் ஒரு பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக பணிபுரிபவர்களாக இருந்தால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் உள்ள பொறுப்புகளை சக பணியாளர்களிடம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் அது நிறைவேறாமல் போய்
மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும், கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தக்க விதத்தில் வாழ்க்கை அமைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர் பகை உருவாகத்தான் செய்யும். 8லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரணம் போன்ற பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக இன்று அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். திடீரென உங்களுக்கு பணிச்சுமை கூடுகிறது என்று வேலையிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் இன்று நன்மைகள் நடைபெறும். சூரிய பார்வை இருப்பதால் அதிக கோபம் உங்களுக்கு வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஓரளவு மந்தநிலைதான் ஏற்படும். 3லே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகலாம். கவனம் தேவை. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே, உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். இருப்பினும் குருவாரம் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறும், ஜெயமாகும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. 2ல் குரு இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். ராகு இருப்பதால் பயணங்களாலும் பலன். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலாகவே இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.